வாங்க வெங்காயம் சேமிப்பு கிடங்கு அப்படின்னு ஒன்று சில பேருக்கு தெரியாது. எப்படி சேமித்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மாவட்டத்தில் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் துறையூர் என்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விதை வெங்காயம் வாங்க போயிருந்தோங்க. நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம கஸ்டமர் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து போயிருந்தோங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பிடுங்கி இப்படி தான் சேமித்து வச்சுக்கிறாங்க. இப்போ வீடியோவில் வர மாதிரி தான் பற்ற ஓட்டு வச்சுக்கிறாங்க. 60 நாள் 70 நாள் கழிச்சா அதே காயை மறுபடியும் ஊனி நம்ம ஏரியா மக்கள்லாம் போய் அங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க. அங்கே வாங்கிட்டு வந்து ஊனா தான் நல்லா வரும். ஏரியா மண்ணுக்கும் நம்ம ஏரியா மண்ணுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வருங்க. அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஏரியாவில் மக்கள் எல்லா பேரும் போய் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக், கோயம்புத்தூர் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வாங்கிட்டு வந்து ஊனுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வாங்க போயிருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம ஏரியாவில் வந்து பிடுங்குறம்போ கிள்றம்போ அங்கே வந்து வெங்காயம் 1000 வெங்காயம் வந்து ஆஞ்சி கொடுக்குறம்பாங்க. அந்த மாதிரி வெங்காயம் இப்போ ஆஞ்சிட்டு இருக்குதுங்க. ஸோ நாங்கள் ஒரு நாள் தங்கித்தான் வாங்கிட்டு வந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிலோ 43,000 ரூபாய்க்கு வாங்கி இங்கே வரோட பார்த்தீங்கன்னா 51 ரூபா வந்துடுச்சுங்க. ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. வெங்காயத்தை பிடுங்கி விலையேறினதுக்கப்புறம் மதிப்பு கூட்டி விற்கிறாங்க அங்கத்த மக்கள் எல்லாமே. இதை பார்த்து நம்ம ஏரியா விவசாயிகளும் பின்தொடரலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காயில் பிடுங்குறப்போ 20 ரூபா வந்துருக்குங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ 43 ரூபா 43,000 ரூபா கைக்கு வந்துடுதுங்க. விவசாயிகளுக்கு இப்படி வந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. ஏன்னா விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டங்கிறது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஸோ வெங்காயத்தை மதிப்பு கூட்டி கிடங்கு போல் பற்ற போட்டு மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. ஸோ அனைத்து விவசாயிகளும் இதை பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.